ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இப்போ பலர் வந்துட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே டயட் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இதில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஒரு 5 பழங்கள் நான் சொல்லுவேன். இந்த பழங்களை டெய்லி நீங்கள் சாப்பிட்டாலே வெயிட்டு ஈஸியாக குறையும், எந்த டேப்லெட்டும் தேவையில்லை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பழம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பைனாப்பிள் சொல்லுவேன், அதாவது அன்னாசி பழம் அப்படின்னு. ஸோ இந்த அன்னாசி பழத்தில் ப்ரோமிலின் என்சைம் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த ப்ரோமிலின் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து ஈஸியாக ஃபேட்டு வந்துட்டு சேராமல் தடுக்கும். ஸோ சரசரன்னு இப்போ வெயிட்டு குறையணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் பெஸ்ட்டு பழம் என்ன சொல்லுவேன்னா பைனாப்பிள் தான் சொல்லுவேன். ஏன்னா இதை ரொம்ப நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது பைனாப்பிள் மட்டுமே நான் ரெகுலராக எடுக்கும்போது வெயிட்டு டக்குன்னு ஒரு 2 வீக்ஸில் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆனதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் விட்டமின் அதிகமாக இருக்குது, ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரோமிலின் என்சைம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஃபுட் சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியில் வந்துட்டு ஆய்வுலையுமே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன். இந்த 3மே சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த சிட்ரிக் ஆசிடும் விட்டமின் சியும் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு ஃபேட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்பில் செல்ஸில் வந்துட்டு கொழுப்பு சேர்றதையும் உருவாகிறதையும் ஈஸியாக தடுக்கக்கூடியது வந்துட்டு இந்த சிட்ரஸ் ஆசிட் ஃப்ரூட். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸில் வந்துட்டு ஃபேட்டு சேராமையும் ஃபேட்டை உடைக்கிறதுக்கும் இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது 2021 பண்ணல ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தோன்னா வாட்டர்மெலான். இந்த தர்பூசணி வந்துட்டு நமக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கென்டுக்கி அப்படின்னு அவங்க பண்ணக்கூடிய ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாயிருச்சு, வெயிட் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 90% இந்த வாட்டர்மெலானில் வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர்மெலான் நம்ம எடுக்கும்போது நமக்கும் ஃபுல்லாக ஃபீல் ஆகும், பசி இருக்காது, வெயிட்டுமே ஈஸியாக குறையும். ஸோ 4வது திராட்சை பழம். FASEB ஜேர்னலில் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திராட்சை பழம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு அந்த திராட்சை பழத்தில் ரெசிஸ்டால் சொல்லக்கூடிய காம்பனன்ட் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல வந்துட்டு வெயிட்டு அதிகமாக சேராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த திராட்சை பழத்தில் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளோட சிறுநீரகம் அழகாக சுத்தப்படுத்துறதுக்கும் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கும் நம்ம நரம்பு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுக்கும் இந்த திராட்சை பழம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 5வது பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளோட நாட்டு கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கனால நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம வயிறு வந்துட்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒருவேளை ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும், நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லாம் கிடைச்சிருந்தாலுமே இந்த சத்துக்கள் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ வெயிட்டுமே ஈஸியாக குறையிறதுக்கு நம்ம இந்த பழங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ வெயிட்டு குறைக்கணும்னு சொல்கிறவங்க டயட்டு அப்படின்னு இருக்காமல் எக்ஸசைஸ் ஃபாஸ்டிங் இருக்காமல் நான் சொன்ன இந்த 5 பழத்தில் ஏதாவது பழங்களை மாற்றி டெய்லி ஒரு ஸ்நாக் டைம்லேயோ இல்லை காலையிலையோ மத்தியானமோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெயிட்டு குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.